காட்டுக்கு போறேன். நீ 14 வருஷம் எதிர் நீச்சல், தாலாட்டு, சித்தி டூ எல்லாம் பார்த்துட்டு அத்தனை வருஷம் அது ஓடுறதே. மெகா சீரியல்னா அவாளி பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் 14 வருஷம் ஓடுறது பார்த்துட்டு இருமா. The world is really small. Let's keep meeting again, my dear Sita. Bye. சீதா சொன்ன, எங்க போறேன்? காட்டுக்கு. உங்க அம்மா கிட்ட என்ன கூப்பிட்டாரு? எல்லாம் மாமியார்களா இருக்கு, இருளோட இருக்கிறதுக்கு உன்னோடய வந்துருவோம் சொல்லிட்டு அவ கிளம்பி வந்தா. 2 பேரும் வெளியில வந்தாளாம். லக்ஷ்மணன் சொன்னான், என் அண்ணா மதனி எப்போ கிளம்பி போறாளோ ராம பக்தனான நான். கம்பர் ராம பக்தியில் திளைத்தவர் இலக்குவன் இளைய பெருமானின் வாயிலாக சொல்கின்றார், என் அண்ணாக்கும் மதனிக்கும் நான் கைங்கரியம் பண்ணணும். உர்மிளா பல பேர் அது வேற ஒண்ணு, எல்லாரும் அவாவாடுக்கு வால்மீகி கம்பன் நினைப்பு. ஏன் சார் லக்ஷ்மணன் உர்மிளையை விட்டுட்டு போனாரே, அது சரியா? உர்மிளை எப்படி சார் இருந்தா சந்தோஷமா இருக்கு? எல்லாரும் என்ன கேட்பா, நீங்க இப்படி உபன்யாசமா போயிட்டு இருக்கீங்களே, உங்க வைஃப் எப்படி எடுத்துக்கிறாங்க? ரொம்ப சந்தோஷம். நீ கிளம்பி போங்க முதல்ல. அவ வந்து அத்தான் அப்படின்னு அந்த கதவு பின்னாடி இருந்து அப்படிலாம் ஒண்ணுமே சொல்றது, பாயின்னு முன்னாடியே சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடியே பாய் கிளம்பினா போறோங்கிற. இவ 2 பேரும் கிளம்பும் போது இலக்குவன் சென்றானாம். தன்னுடைய திருத்தாயார் சுமித்ரா, கம்பன் சுமித்திரையை காண்பிப்பது போல் வால்மீகி கூட காண்பிக்கவில்லை. சுமித்ரா கிட்ட போறான் பிள்ளை, அம்மா அண்ணா மதனி காட்டுக்கு போறாம்மா, நான் கூட போறதா இருக்கேம்மா, உன்னுடைய அனுமதி தேவையம்மா. அப்ப சுமித்ரா சொன்னாடா, ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காதடா, இத்தனை நாளைக்கு நீ ராமரோட காட்டுக்கு போயிருக்க வேண்டாமா? ஆகாதது அன்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, மாகாதல் இராமன் நம் மன்னவன், வையம் ஈந்தும் போகா உயர்த்தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய், இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள், பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல், தம்பி என்னும் படியன்று அடியாரின் ஏவல் செய்தி மன்னும் நகர்க்கே அவன் வந்திடில் வா, அன்றேல் முன்னம் முடியனப்பால் முலை சோரன் என்றாள். அப்பா இலக்குவா, காட்டில் நீ நடந்து செல்லும் போது பிள்ளாய் உன் தாய் யார் என்று கேட்டால் சுமித்திரை என்று சொல்லிவிடாதே, ஜனகன் ஈன்றெடுத்த பெண்ணான ஜானகி தானப்பா உன் அம்மா, தசரதனின் பிள்ளையான ராமர் தாண்டா உன் தந்தை, அவ்விருவர் வசிக்கக்கூடிய காடாக இருந்தாலும் அதுதான் ஐயா அயோத்தி. அயோத்தியான காட்டிலிருந்து இவ்வூருக்கு திரும்பும் வளவில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ராமன் இறக்க வேண்டிய அவசியகதை இருந்தால் அவனுக்கு முன்னதாக உயிரை கொடுத்து மீட்பவன் நீயாக இருக்க வேண்டும், மறிப்பவன் நீயாக இருக்க வேண்டும். இது சேஷத்துவம்னு பேர். எத்தனையோ மகான்கள் இன்றளவும் சமுதாயத்துக்கு அவ்வளவு தொண்டு பண்ணினார். 1000 ரூபாய் பேசியே முடிச்சுடுறேன். துபாயில அடியேன் 7 நாள் சப்தாகம் பண்ணேன் பாகவதம். சுப்புங்கிறவர் வந்தார். அவர் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர், துபாயில உத்தியோகம் பார்க்கிறார். இது வரைக்கும் 5000 அநாதை பிணங்களுக்கு அவர் அந்திம சம்ஸ்காரம் பண்ணி வச்சிருக்கார். அவர் விழுந்து சேவிச்சு, சுவாமி என்னால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொண்டுல ஒரு தெவிட அடியே செய்யவில்லை, எப்படி இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தொண்டு பண்றவா 30-40 தடவை ரத்த தானம் பண்ணவா, என்னென்னவோ இந்த உலகத்துல பண்றவாள்லாம் இருக்கா, அதெல்லாம் லக்ஷ்மண ஜாதின்னு பேர். எப்படி ராமருக்காக தன் உயிரையே கொடுத்த இலக்குவரும் அந்த மாதிரி இன்னைக்கும் ஆஸ்திகர்கள் பாரத தேசத்திலும் விதேசத்திலும் இருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ராமர் கிளம்பி போகும்போது ராம பக்தியில் திளைத்த கம்பன் சொல்றார், யாரெல்லாம் அழுதான்னு, கிள்ளையோடு பூவை அழுத, கிளர்மாடத்து உள் உரை பூசை அழுத, உருவறியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால் ராமர் கிளம்பி போராடேன்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை அழுதார்கள். திண்ணையில் இருக்கக்கூடிய மாடு கண்ணுக்குட்டி அழுதது, அதோடு சேர்ந்து பூசையான பூனையும் அழுதது. இவ அத்தனை பேர் அழுதது பெரிய விஷயம் இல்லை ஐயா. ராம பக்தியில் திளைத்து ராமனை கண்களால் பார்க்க கூட முடியாத, தாயின் கர்ப்பத்தில் உருவு கூட அடியாத சிசு கூட கண்ணால ஜலம் விட்டதே ராமனுக்காக. எந்த ராமனை இப்படி கம்பரும் ஆழ்வார்களும் கொண்டாடினார்களோ, வருத்தமான ஒரு விஷயம். இதே தமிழ் மண்ணில் ராமனுக்கு அவமானமும் நடந்திருக்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம கண்ண நல்ல வேளை நாம பிறக்கல, அதெல்லாம் நினைச்சு பார்த்தா கூட கண்ணிலேயும் ஜலம் வருது. எப்பேற்பட்ட தர்மோ விக்கிரகவான், இங்க ஆழ்வார் இருந்திருந்தா விட்டிருப்பா அந்த ராமனுக்கு நடந்த அவமானம்.
இங்க ஆழ்வார் கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னர் சுவாமி நம்மாழ்வார். அந்த சராச்சரங்களை வைகுந்தத்தேற்றினார் குலசேகர பிரான். எப்படி ராமரை எல்லாரும் கொண்டாடி இருக்க தமிழ் மண் இது. அந்த ராமருக்கு ஒரு அவமானம்னா அது ஒரு துர்கட்டனை தான். அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. ஆனா சில இடங்கள்ல இவா எப்படி கொண்டாடி இருக்கான்னு சொன்ன போது அந்த ஒரு திருஷ்யம், ராமனுக்கு இப்படி அவமானம் நடந்துடுத்து அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒண்ணு வலிக்குது. அதெல்லாம் விலகி இந்த புண்ணிய பூமி மறுபடியும் சிரேஷ்டத்துவத்தை பெற வேண்டும். அது பக்கம் இருக்கட்டும். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, இப்போ ராமர் ஊரை கடந்து குகனுடைய ஸ்ருங்கிவேரபுரத்துக்கு போறார். இப்போ கம்பருடைய மேம்பாடல். கம்பருக்கு என்ன நம்ம வைர காப்பு பண்ண முடியுமா, தங்க காப்பு பண்ண முடியுமா? இப்பேற்பட்ட கவி சக்கரவர்த்தி, அவருடைய பாடல்கள் ஒன்னொன்னு வைரமாச்சு. நம்ம கம்பருக்கு செலவு வைக்க மாட்டேங்கிறோம், பேனாவை வைக்கணும். அதனால கம்பரை கொண்டாட வேண்டிய மன்னன்றோ இது. எப்பேற்பட்டவர் கம்பர். அந்த இடத்துல சொல்ற, ராமன் லக்ஷ்மணன் சீதை கிளம்பி போயிட்டான். விட்டவன் சுமந்திரன். சுமந்திரன்கிறவன் ஒரு மந்திரி, தசரதனுக்கு சாரதி, சாரியட்டியர். அவர் விட்டுட்டு வந்துட்டார். தசரதனுக்கு உயிர் போயிடுது, பிள்ளை போனோம்னா போயிடுது. அது ஒரு பெரிய சரித்திரம், அது போயிடுது. பரதனை கூட்டறப்பறம் பரதன் அவனுக்கு தெரியுது, நமக்காக அம்மா இந்த மாதிரி அசடு காரியம் பண்ணியிருக்கா, ராமன் இல்லாத மண்ணில் நாம் இருக்கக்கூடாது என்று படையை திரட்டி கொண்டு அயோத்தியிலிருந்து புறப்பட்டு ஸ்ருங்கிவேரபுரத்துக்கு வந்துருக்கான். ஏற்கனவே ஸ்ருங்கிவேரபுரத்துல ராமர் தங்கிட்டு போயிருக்கார். இப்ப கங்கை ஓடி புரண்டோடி போறா. உங்க ஊர்ல தாமிரபரணி எப்படியோ அந்த ஊர்ல கங்கை ஓடி போறா. கங்கைக்கு இப்புறத்தில் பரதன், சத்ருகணன், சுமந்திரன் நின்று இருக்கார். கங்கைக்கு அப்புறத்தில் வேடுவச்சேரி. வேடுவச்சேரியில் வசித்து வேடுவர்கள் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் குகப்பெருமான் அங்க நின்று இருக்கான். குகப்பெருமான் எதிரே நிற்கக்கூடிய பரதனை பார்த்துட்டு சட்டுன்னு கொஞ்சம் ஜாட தெரியுது, ராமர் ஜாட. அப்பா உள்ளுக்குள்ள நினைக்கிறானாம், வந்த படையெல்லாம் ராமனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்த படை. அப்ப சொல்றான், எலியலாம் இப்படை அரவம் யான் என ஒலிவுலாம் சேனையை உவந்து கூவினான். கம்பர் சொல்றார், வரட்டும் அந்த பரதன், அவனை ஆள் தெரியாம ஆக்கிரம் பார். குகன் சொல்றான், வேடுவ சாதிக்கிற குயட்டா நின்று இருக்க. அவனு கையில சோடா பாட்டில் சைக்கிள் ஒண்ணுமே கம்மனு கேட்டு இருக்க. தலைவர் ஏதோ சொல்லட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த பக்கத்துல பரதன் நின்றுட்டு இருக்கான். பரதன் கேட்கிறான், எதுக்க வாட்ட சாட்டமா ஒருத்தன் நின்றுட்டு இருக்கானே ஜிம்பாடியோட, அவன் யாரு பா சுமந்திரா? அப்ப சுமந்திரன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் கம்பநாட்டாருடைய அந்த தமிழ் அழகுக்கு ஒரு அணிகலன். கங்கை இரு கரை உடையான். இந்த புரண்டு ஓடக்கூடிய கங்கை எனும் நதிக்கு 2 கரைக்கும் சொந்தக்காரன் ஐயா அவன். கங்கை இரு கரை உடையான், கணக்கிறந்த நாவாயான். எண்ணிரடங்காத படகுகளுக்கு சொந்தக்காரன் ஐயா அவன். பரதன் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. இவன் அயோத்தியாங்கிற ராஜ்யமே வேண்டான்னு வந்தவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட படகு இருக்கு, ஷேர்ஸ் இருக்கு, எஃப்டி இருக்குன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? உங்கள் குலநாதற்கு உயிர் துணைவன், உங்கள் குலத்தில் வந்த ராமன் என்கின்ற பெருமாளுக்கு உயிர் துணைவன் சொன்ன பரதனுக்கு கண்ணால ஜலம் விடுறானாம். கங்கை இரு கரை உடைய கணக்கிறந்த நாவாயார், உங்கள் குலநாதற்கு உயிர் துணைவன் உயர் தோளான், வெங்கரையின் ஏறு அணையார் விற்பிடித்த வேலையினான், கற்காணா திண்மையான் கரை காணா காதலான், குகன் என்னும் பெயருடையான். அப்பா, இந்த கங்கைக்கு கூட கரை இருக்கு பரதா, ஆனா இந்த குகன் உங்க அண்ணா ராமன் மீது காதல் எனும் நதி இருக்கே, அதுக்கு மட்டும் கரையே கிடையாதுன்னு சொன்ன போது பரதனுக்கு பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் என்று கூப்பிய 2 கைகளோடு பொத்து 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 பொத்துன்னு அந்த கங்கையில ஓடி போறானாம். இத்தனை நாளி வந்த பரதன் ராமனை கொன்று விடுவானோ என்கின்ற ஐயம் எழுந்த குகப்பெருமான் கொஞ்சம் யோசிக்கிறானா, சீச்சி இவன் வர திருஷ்யத்தை பார்த்தா கொல்ல வந்தவன் மாதிரியே தெரியலையே, அழுதுண்டே இல்ல வரான். என்ன இருந்தாலும் என் ராமனுடைய தம்பி கெட்டவனாய் இருக்க மாட்டான், எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். பரதன் ஓடி வந்து அந்த குகனை கட்டி பிடிச்சிட்டானா. அப்ப குகன், எல்லாம் நன்னாதான் இருக்கு, ஆனா ஒரே ஒரு சந்தேகம். என்ன கேடு குஹா,
உங்க அண்ணாவை கொல்லலாம்னு நீ வந்திருக்கியா பரதான்னு கேட்டோம்னா பரதனுக்கு கண்லே ஜலமா, யாருமே என்னை ஏன் வாழ்க்கையில சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, எங்க அண்ணாவை நான் போய் வதம் பண்ணுவேனா, 2 விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டான் அண்ணா எங்க அண்ணா. அப்ப குகன் கேட்டான, என்ன விஷயத்தை விட்டுட்டு வந்தார்? ஒன்று, அயோத்தியா என்னும் மாநகரியை விட்டு விட்டு வந்து விட்டான், அதை கொடுப்பதற்காக அவனிடத்தில் வந்துள்ளேன். இன்னொரு விஷயம், என்னை விட்டு விட்டு வந்து விட்டான், என்னை அவன் திருவடியில் சேர்ப்பதற்காக வந்துள்ளேன். அப்போதுதான் சொன்னாராம் குகப்பெருமான், தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டார், இத்தன்னாள் ராமர்தான் உயர்ந்தவன் என்று நினைத்திருந்தேன் குஹா. பரதா, ஆனா 1000 ராமர்கள் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு சமானமாகுமா? 1000 ராமர் நிற்கேள் அவரோ தெரியனம்மா, கற்றை மற்றை எதிர்க்குமா போல அப்பேற்பட்ட ராமபக்தி. கம்பன் தன்னுடைய தமிழால் தன்னுடைய பக்தியால் சுமித்ரா வாயிலாக, இலக்குவனின் வாயிலாக, ஏன் பரதனின் வாயிலாக, ஏன் குகப்பெருமானின் வாயிலாக தன்னுடைய ராமபக்தியை காண்பிப்பர். கட்டி பிடிச்சிட்டாராம் ராமருக்கு. ராமர் அந்த பாதுகைகளை கொடுத்து பாதுகா பட்டாபிஷேகம்னு நடந்தது. இது பெரிய விஷயம், ஒரு கருத்து இருக்கு, சொல்ற கேட்டுக்கோ. லௌகீகத்துல ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய திருவடிய நம்ம ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறது வழக்கம் இல்லை. ஆனா பெருமாளுக்கு மாற்று. கோவிலுக்கு போனேன்னா முதல்ல திருவடி சேவையாச்சான் தான் பார்க்கணும், திருமுக சேவைன்னு தனியா வச்சுக்கிறது. பெருமாள் கோவிலுக்கு போனேன்னா முதல்ல திருவடி சேவை. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கை நெறியில கொஞ்சம் கொஞ்சமா அனுஷ்டானத்துல கொண்டு வர முடியும். இதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயம் இல்லை. கோவிலுக்கு போறோம், கோவில்ல கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி சேவிக்க கூடாது. எப்ப துவஜஸ்தம்பத்தை தாண்டுறோ அதுக்கப்புறம் சேவிக்கிற வழக்கம் இல்லை. கோவிலுக்குள்ள நுழையிறேன், அது பெருமாள் கோவிலா இருக்கலாம், சிவபெருமான் கோவிலா இருக்கலாம், முருகப்பெருமானுடைய கோவிலா இருக்கலாம். துவஜஸ்தம்பம்னு வரும் ஆகம சாஸ்திரத்துல. துவஜம்ங்கிறது ரெஸ்ட்ரிக்ட்ஸ் யோர் என்டிட்டி. இந்த இடத்துல ஆகம விதி இருக்கு. அது வைகானசமோ பாஞ்சராத்திரமோ பிராச்சீனாகமோ, சைவத்துல 26 - 28 சைவாகமங்கள் இருக்கு. நகுலீஷம், பாசுபதம், காபாலிகம், நிறைய ஆகமங்கள் இருக்கு. அந்த துவஜஸ்தம்பம் தாண்டி நம்ம போக கூடாது. அப்ப துவஜஸ்தம்பத்துக்கிட்டே செவிச்சுப்பட்ட முருகனை பாடி கொண்டு வரும்போது 3 விஷயங்கள் பெருமாளுக்கு விஷயமா சொல்றாரு. என்னன்னா, 10 தலை 10 சிரசுக்களோடு கூடிய தசகிரீவனான ராவணனை ஒரு அம்பினால் முடித்த அந்த ராமன் 10 தல ஒத்த கணைதொடு ஒற்றைகிரி மத்தை பொருதொரு. ஒற்றைகிரி அந்த மந்தரமலையை மத்தாக வைத்து வாசுகியை நாடாக வைத்து கடல் வண்ணன் பண்டொரு நாள் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எடுக்கிறார். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாடாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள், அந்த ஒற்றைக்கிரை மத்தை பொருதொரு. அப்போ முதல்ல சொன்னது ராமாவதாரம், அடுத்தது சொன்னது கூர்மாவதாரம். பட்டப்பட வட்ட திகிரியில் இரவாக போர்க்களத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனை தன்னுடைய சக்கரத்தால் மறைத்த கிருஷ்ணாவதாரம். இது 3த்தையும் பண்ணது யார்? பச்சை புயல். பெருமாளுக்கு பேர் கொடுத்துட்டார் அருணகிரிநாதர். பச்சை புயல், அழகாக பச்சை நிறத்தோடு இருப்பவரே. சம்ஸ்கிருதத்துல பச்சையும் கருப்பும் கலந்திருந்தா அதுக்கு மேச்சகம்னு பேர். பாண்டிய தேசத்துல அம்பாள் மீனாட்சியும் சரி, மீனாட்சி மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளும் சரி, அவள்லாம் அருகம் புல் நிறம்னு எடுக்கிறார். தூர்வாதன பிரதிமையா நவதேக காந்தியா. அந்த பச்சையும் கருப்பும் கலந்திருந்தால் ஒரு நைல்யம் வரும், அதுக்கு மேச்சகம்னு பேர். அதனால்தான் அம்பாளுக்கு மேச்சகாங்கின்னு பேர். மீனாட்சி மேமுதம் தேஹி மேச்சகாங்கி ராஜமாதங்கி. அந்த நிறம் உண்டாம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்? அப்பேற்பட்ட பகவான் ராமர் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்றார். அருணகிரிநாதர் சொன்ன விதத்தில் ராமர் வரார். ராமரை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சீதைக்குள்ள ஐயம். அப்போ கேட்டாள, என்ன சாதனை பண்ணிருக்கார்? அவர் திருவடி பட்டு கல்லு பெண்ணாச்சுனாளா சைரந்திரிகா ஸ்திரிகள். அப்ப பண்ணிக்கிறேனாளா? அருணகிரிநாதர் கேட்டா, ஏன் பொந்தாள் படவேனார்? ஏன்னா வாழ்க்கையில யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. கஷ்டம் வந்துடுத்துனா இந்த ஆபரணத்தை கொண்டு ஒரு இடத்துல அடகு வைக்கிறோம். இந்த ஆபரணம் 50 கிராம்னு வச்சுக்கோங்க. இல்ல
ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீ உடனே கணக்கு போட ஆரம்பிச்சுறாங்க. 1 கிராம் என்ன விலை என்ன இப்போ? ஏதாவது 20,000 இல்ல 12,000 பாருங்க. வைஷாலி சொன்னா கரெக்டா இருக்கும். அதனால 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் 50 எவ்வளவு? 50 கிராம் 6 லட்சம். அது ஒரு மேக்கிங் சார்ஜ் கொடுங்க, ஒரு 15%, 7.5 லட்சம் இந்த செயின் வச்சு. இப்போ எனக்கு ஏதோ கஷ்ட காலம், அடகுக்காரங்கிட்ட போறேன், அவன் 7.5 லட்சம் கொடுத்துருவானா? கொடுக்கவே மாட்டேன் சார். 3 கொடுத்தாலே ஜாஸ்தி, அது நீர் கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் தான் கொடுப்பேன். சரி, இப்ப கொடுக்குறாரு. அப்படியே நான் செயினை கொடுத்த உடனே கொடுத்துருவாரா? என்ன பண்ணுவார்? ஒராசி பாப்பர். இந்த 7.5 லட்சம் செயின் ஸ்வர்ணமான செயினான்னு கல்லுல ஒராசி பாப்பர். செயின் 7.5 லட்சம் இருக்கா இல்லையார ஒரு ஒராசி பாக்குறாரு. கல்லுல ஒராசி பாக்குறாரு. கல்லுக்கு என்ன விலை? 10 ரூபாய். 10 ரூபாய் மதிப்புள்ள கல்லு சொல்றது இது 7.5 லட்சம் மதிப்புள்ள நகையானுடும். ராமருடைய திருவடி அகல்யாங்கிற கல்லுல பட்ட பிறகுதான் இவர் திருவடி ஸ்வர்ணமான திருவடின்னு தெரிஞ்சதுன்னு அருணகிரிநாதர் பொன்தாள் படவேந்தர். அப்பேற்பட்ட ஸ்வர்ணத்தை ஒத்த திருவடியை தாங்கியது பாதுகைகள். அந்த பாதுகைகளை பரதன் தன் சிரசில் தாங்கினார். அதனால பாதுகா பட்டாபிஷேகம் கண்டருளிய பரதன். ஞாபகம், மெட்ராஸ்ல இந்த ஊர்ல நீங்க கொஞ்சம் வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட இருக்கு, மழை சமிருத்தி வரும், தாமிரபரணி இருக்கு. மெட்ராஸ்ல 3 விதமான சீசன் உண்டு. சம்மர், சம்மரர், சம்மரிஸ்ட். வெயில் தான். இப்ப ஒண்ணுமே இல்ல, 32 டிகிரி. அதுக்கே மெட்ராஸ்ல எங்க கச்சேரிக்குலாம் எல்லாரும் ஷாலு பஞ்செல்லாம் போட்டு வராங்க. என்ன பண்றது இருந்தோம். அதனால வெயிலோ வெயில். மே மாசத்துல கத்ரின்னு பேர், அக்னி நட்சத்திரம். மத்தியானம் 12 மணி உஸ்மான் ரோட்ல நடக்கணும். உஸ்மானுங்கிறவர் பெரிய பாகவதோத்தமர். நார்த் உஸ்மான் ரோட்ல நடக்கணும். இப்போ நான் ஒருத்தர் ஆஸ்திகரை கூட்டு சொல்றேன், சுவாமி உங்களுக்கு ஒரு சாய்ஸ், ஒரு பேர் ஆஃப் செருப்பு கொடுத்துடுறேன், பாட்டா செருப்பு இல்லாட்டா கொடை. கொடை யூஸ் பண்றேடா, செருப்பு யூஸ் பண்றேடா, இது யூஸ் பண்றாரு. சூரியன் கிட்டேந்து வரக்கூடிய கிரணங்களை பூமி வாங்கி காலுக்கு கொடுக்கிறது. சூரியன் கிட்டேந்து வரக்கூடிய கிரணங்களை நேரா தலை வருது. சூரியன் கிட்டேந்து வரக்கூடிய கிரணங்களை தலையால தாங்க முடியாது. ஆனா சூரியன் கிட்டேந்து கிரணங்களை வாங்கி பூமாதேவி நம்ம காலுக்கு கொடுக்கறா, தாங்க முடியல. அப்படின்னா பகவான் என்கின்ற சூரியன் நம்மளை நேர சோதிச்சாலும் நம்மளால தாங்க முடியும். ஆனா ஒரு அடியவர், அவர் அனுகிரகத்தை பெற்றவர் நம்மளை சோதிச்சா தாங்க முடியாது. பாகவதாபச்சாரம் படக்கூடாது. எந்த ஒரு டிவோட்டியையும் நம்ம வாயால கடும் சொல் சுடும் சொல் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் இப்ப இந்த தமிழ் சேனல் டிபேட் எடுத்தா கண்ணா பின்னா கண்ணா பின்னா கத்ரா பாருங்க. அப்பதான் யோசிப்பேன், இதெல்லாம் எந்த பாவத்துல கொண்டு முடியும்? வாயில வரக்கூடிய வார்த்தை தர்மம் இழிவானது, இந்த தர்மம் காலரா மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கு, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. அவளுக்கு தெரியல, அவளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, அடுத்த சந்ததி இருக்கு. எப்படி பாவங்களை சேர்த்துன்னு போறா? இந்த மாதிரி ஒரு உயர்ந்த தர்மம் மகரிஷிகள் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்ற மகான் வந்த தர்மம், ராமனும் கண்ணனும் கீதையும் வாழ்க்கையும் காட்டிய தர்மம், வள்ளுவனார் தன் குரலால் வளர்த்த தர்மம், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் நாராயணாவென்றால் நாவென்ற நாவே என்று பாடிய தர்மம், என் ஆழ்வாராதிகள் தூய தமிழால் பைந்தமிழால் சுவைத்தமிழால் சங்கத்தமிழால் வளர்த்த தர்மம், நாயன்மார்கள் தம் பாடல்களால் சிவபக்தியை காண்பித்த தர்மம், அருணகிரிநாதர் முருக பக்தியில் கிடைத்தவர் தன் அழகிய தமிழால் வளர்த்த தர்மத்தை நோயோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லுவது நியாயமான விஷயமா? நாக்குல அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டாமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. இன்னைக்கு நீங்க தளிகை பண்ணும் போது இங்க அங்க சுட்டுடுறேன், 10 நாள் கழிச்சு அவளை எங்க சுட்டேன்னு கேட்டா அவ தேடிட்டே இருப்பா, மறந்து போயிடும். ஆனா ஒருத்தர் வாயால சொல்லிவிட்டா அது அள்ளவே முடியாது, தெரியுமா? You should always be very careful about what you speak. Think twice, think thrice before you speak. When you speak, you should never ever hurt the other person. அது முக்கியமா ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன சுவாமி? மிருகம் கொலைக்கிறது, நம்மளும் கொலைச்சோம்னா நம்மளும் ரோட்ல இருக்க வேண்டியது தானே? நமக்கு பகவான் சாஸ்திரம் ஒண்ணு கொடுத்திருக்காருன்னு நடக்கணும். இப்ப ராமர் அப்படி இருந்தார். இப்ப இருந்த பிறகு பாதுகா பட்டாபிஷேகம்லாம் எடுத்து பாகவதாபச்சாரம் படக்கூடாது. காட்டுக்கு போனார். காட்டுக்கு போன பிறகு கொஞ்ச நாள் 13 வருஷம் ராமருக்கும் சீதைக்கும் ஹனிமூன் பீரியட். 14 இயர்ஸ்ல 13 இயர்ஸ் ஜம்முன்னு இருந்தா. 14th இயர் ஒத்தி வந்தா. ஷூர்பனகான்னு பேர். ஷூர்பம்னா என்ன தெரியுமோ? நம்ம
நம்ம ஆத்துல புடைக்கிறதுக்கு முரம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஷூர்பம்னு பேர். ஷூர்பனக்கான முரம் மாதிரி நகம் இருக்குமா அப்படின்னா அவளுக்கு ஒரு ஜெனடிக் டிஃபெக்ட், சைடுல வளரும், நேர வளராது. அப்பேற்பட்டவள் ஷூர்பனகா. ராமரை பார்த்த பிறகு காமமுற்றாள். உடனே காமவல்லியாம் கண்ணின் அழகான பெண் ரூபம் தரித்து டெராகோட்டா ஜுவல்லரின்னு இருக்கு, ஆக்சிடைஸ் ஜுவல்லரின்னு இருக்கு, எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணின்னு நடந்து ராமர் எதிர்க்க வந்தா. ராமனை பார்த்து சொன்னா, ரொம்ப அழகா இருக்க. அந்த கம்பர் வர்ணிக்கிறார் அவ எப்படி நடந்து வந்தான்னு. அது உங்களுக்கு சும்மா அவ எப்படி நடந்து வந்தாங்கிறத கம்பர் எப்படி சொல்றாருங்கிறத பாருங்களேன். பஞ்சி ஒளி விஞ்சி குளிர் பல்லவ மணங்க செஞ்சவிய கஞ்சமினி சீரடிகளாகி அம்சுயிட மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அவன் நடக்கக்கூடிய அந்த காமவல்லியாம் கன்னி நடக்கக்கூடிய அழக சொல்றார். இவரே வாலியை போருக்கு அழைத்தான் சுக்ரீவன். எடுத்துறப்பி வந்து போர் எடுத்து எறடற்பண்ணன் நடித்தலங்கள் கொட்டி மடித்தடி துறந்து உறங்கு வாலிதின் செவித்துளைக்கனே. அந்த துவனிக்கு பாருங்க. இப்போ அதே எடுத்துறப்பி நான் சொல்றேன். எடுத்து உரப்பி வந்து படுத்துருவார் வாலி. அதுக்குன்னு ஒரு துவனி இல்லையா கூப்பிடுறதுக்கு. அதனால இப்போ ஷூர்பனகா வந்தாளாம். ராமர் கிட்ட பார்த்த உடனே ப்ரப்போசல். ராமா, எஸ் ஷூர்பனக், யூ லுக் வெரி ஸ்மார்ட், I would like to marry you. ராமர் சொன்னார், I am already married, I don't have a problem. அவ சொல்றான், ராமர், I have a problem. ஏமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற நீ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற அசடு மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஷூர்பனகா கர்ப்பபங்கம் ஏற்பட்டது. மூக்குக்காக அருந்து போனா. ராவணன் கிட்ட போய் சீதையின் வடிவழக சொன்னாள். கரன் மறந்ததையும் சொன்னாள். கரன் மறந்ததையும் மறந்தான். உற்ற தங்கை மூக்கினை அருந்ததும் மறந்தான். கேட்ட மங்கையை மறந்திலாதான் என்று காமமுற்ற ராவணன். பெரிய மாடல் இருக்கு சொசைட்டிக்கு. Never treat a woman as an object of pleasure. She is a Devi who has to be venerated. உயர்ந்து கொண்டாட வேண்டிய நாரி சக்தி அவள். அது என்னமோ மறுபடியும் இந்த டிபேட்டுக்கெல்லாம் போகும்போது இப்பெல்லாம் தமிழ் சேனலுக்கு டிபேட் போறதுக்கே ஒத்துக்கிறது இல்லை. வருதுகள் ஒண்ணு படிச்சுட்டும் வர மாட்டேங்குது. இல்ல தமிழுக்காக போராடுவேன். சரி, இப்போ ஒரு குரலை சொன்னா அதுவும் தெரிய மாட்டேங்குது. என்னத்தை இவன் தமிழுக்காக போராட போற? சரி, விஷயத்துக்கு வர. அது ஒருத்தர் சொல்ற, ராவணன் ஒரு தமிழன். எங்கப்பா ஆதாரம் இருக்கு காமி? ஏதாவது கம்பர் எடுத்திருக்காரு, நமக்கு தெரியாத ஏதாவது பாடல் இருக்கும், நானும் உங்ககிட்ட கத்துக்கிறேன். இல்லை, நான் கேட்ட வரை ராவணன் ஒரு தமிழ். எங்கேருந்து? அவர் முதல்ல பிராமணர். ஞாபகம் சொல்லுவோம். வாஸ்தவமா ராமர் ராவணனை கொன்னதுக்கு டாம்ராஸ் அசோசியேஷன் தான் சேர்ந்து புரொட்டஸ்ட்ல இருக்கும். ஏன்னா புலஸ்தியருடைய பேரன், விஸ்வவசுடைய பிள்ளை, குபேரனுடைய தம்பி, விபீஷன் கும்பகர்ணனுடைய அண்ணா. கிளியரா 17 புராணங்கள், ராமாயணம், கம்பநாட்டார் அவனை பிராமணனு காண்பித்தார். அதற்காக தவறு செய்தவன் யாராக இருப்பினும், எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் தண்டனைத்தான். அவ்வளவுதான். அவர் தமிழ் பேசினாரா தமிழ் பேசினார், தெலுங்கு பேசினாரா தெலுங்கு பேசலையாங்கிற விஷயமே இல்லை. மொத்தத்துல அவர் தமிழனும் இல்லை. இந்த மாதிரி மீட்டூல மாட்டிட்டவாழ்தான். அவனுக்கு சாரித்திரம் சரியில்லை. பெண்கள் கிட்ட தப்பா நடந்தா அவனை போய் நம்ம ஜாதின்னு சொல்றதுல என்ன பெருமே தெரியல. சரி, இப்ப விஷயத்துக்கு வர. இப்ப ராவணன் என்ன செய்தான்? சீதை மீது காமமுற்றான். காமமுற்று மாரீச்சன் கிட்ட போய் சொன்னா, நீ பொன்மானா போகணும். மாரீச்சன் இப்ப மாரீச்சா நந்தாவா மாறிவிட்டார், சன்னியாசியா மாறிவிட்டார். ராமன் அடிச்ச அடியில அவன் சொன்னா, ராமன் கிட்டே செல்லாதே ராவணா, நான் இன்று ராமன் கையால் எப்படி உயிர் துறப்பேனோ அது மாதிரி நீ உயிர் துறப்பாய். போனா சீதை கேட்டாள், அந்த மானை கொண்டு வாருங்கள் என்றாள். அப்ப லக்ஷ்மணன் சொன்னா, மதனி அந்த மானை கேட்காதீங்க, அந்த மானை கேட்டேன்னா அந்த மான் வரைக்கும் போவேன். வேண்டாம்னா வேணும்னா ராமன் ஓடினார். ராமன் பின்பு லக்ஷ்மணன் ஓடினார். வந்தவன் ஒரு சன்னியாசி வேஷத்தில் வந்து சீதையை கவர்ந்து சென்றான். தடுத்தான் ஜட்டாயு. ஜட்டாயுவின் சிறகை அறுத்தான். கீழே விழுந்தது ஜட்டாயு. தேடிக்கொண்டு சீதையை தேடிக்கொண்டு வந்த அவசரத்திலே ராமன் அதற்கு மோட்சம் கொடுத்தார். கச்சலோகான் அனுத்தமான், வீடு பெற்றான் ஜட்டாயு. சபரி தந்த கனிவு இப்போ உள்ளுக்குள்ள நுழையிறார். அப்பதான் நம்ம தலைவர் வர. இன்டர்வெலுக்கு அப்புறம் தான் ஹனுமான் பிரவேசமே. ஹனுமான் பேசும் அந்த அழக பாருங்க. இல்லாத உலகத்தெங்கும் இங்கிவன் இசைகள் கூற கல்லாத வேத கடலுனே என்னும் காட்சி இவன் சொல்லாலே தோன்றிற்றன்றே யார்கொல் சொல்லின் செல்வன் கம்பர். பிரிய விஷயம். நீங்கள் சூக்ஷ்மமா கவனிச்சேன்னா ஒரு விஷயம் நீங்கள்லாம் நெல்லைக்காரா ரசிப்பேள். ராமரும் லக்ஷ்மணரும் நடந்து வர. சுக்ரீவன் சொல்றான், ஹனுமான் நீ போய் பார்த்துட்டு வா, இவ 2 பேரும் யாரு அப்படின்னா ஐடென்டிட்டி என்ன, ஆதார் கார்டு இருக்கா, ஓட்டர் இருக்கா, SIR எல்லாம் ஆயிடுதா, போய் பார்த்துருவா.
இப்போ ஹனுமான் போகணும். இப்ப ஹனுமானுக்கு ஒரே கொஞ்சம் அச்சம். ஏன்னா இவர் வானர். குரங்கு போய் சம்ஸ்கிருதத்தை பேசினா எப்படி இருக்கு? நீங்க திடீர்னு வண்டலூர் சூப் போறேன், அங்க ஒரு சிங்கம் வந்தது, ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தைய ஸ்திதம் அப்படின்னு ஒரு சிங்கம் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ, ஏறத்தாழ சிங்கம் ரோட்ல இருக்கணும், நம்ம கூண்டுக்குள்ள இருக்கணும். மிருகங்கள்ல சம்ஸ்கிருதமும் தமிழும் பேசாதே. அனுமானுக்கு என்னன்னா இப்போ ஒரு அந்தணன் வேஷம் போட்டுட்டு போகலாம்னு போறாரு. போட்டுட்டு ராம லக்ஷ்மணால் முன்னாடி போய் நிக்கிறாரு. வாஸ்தவமா என்ன கேட்கணும்? பொதுவா இப்ப நான் இங்க போறேன்னு வச்சுக்கோ, அந்த வீட்டுக்கு வந்துக்க நமஸ்காரம் உள்ள வாங்க, மாமி வரலையா? எல்லாருக்கும் ஒரு வம்பு, மாமி இருக்காடா இல்லையா, இவரோட தான் இருக்காரா, கூட வந்தாள், அவங்களுக்கு ஒரு வம்பு இருக்கா இல்லையா, ஏதாவது நம்ம யார் இல்லையோ அவளதான் முதல்ல கேட்போம். அனுமான் கேட்டுருக்கணுமா வேண்டாமா? என்ன நல்லா கேள், பக்கத்துல மாமி இல்லையான்னு கேட்கணும். கேட்கவே இல்லை. ஏன்னா அனுமானுக்கு பாடி லாங்குவேஜ் தெரியும். இப்ப நான் வேஷ்டி கட்டியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பஞ்சகச்சம்னு பேரு. அதை தட்டு வேஷ்டியா சிலிண்டர் மாதிரி கட்டிக்காம ஒரு இடத்துல முடிச்சு போட்டுட்டு கீழேந்து ஒரு லூப்பு கொட்டு. உங்களுக்கு பஞ்சகச்சம் எப்படி கட்டுறதுன்னு தெரியும். ஒரு இடத்துல முடிச்சு போட்டு இங்க குத்திக்கணும், அப்புறம் முன்னாடி ப்ளீட்ஸ் போட்டு வைக்கணும், திரும்பி கீழேந்து மேல 5வது முடிச்சு போடணும். இதுக்கு பஞ்சகச்சம்னு பேரு. பஞ்சகச்சம் வேதாத்தியனம் முடிச்சுட்டு சமாவர்த்தனமானவர் போட்டுக்கலாம், கிரகஸ்தன் போட்டுக்கலாம்னு சாஸ்திரம். கல்யாணமானவர் முக்கியமா பஞ்சகச்சம் கட்டிக்கணும். இப்ப அது ரெடிமேடா வேற வந்துருது. இப்ப விராட் கோலி எல்லாம் ரெடிமேடாவா அப்படியே குழா மாதிரி குப்பாயம் மாதிரி. குப்பாயம்னா தெரியுமா? குப்பாயம்னா என்ன? தமிழ்ல பேண்ட்டுக்கு அந்த காலத்துல குப்பாயம்னு ஆழ்வார் பயன்படுத்தி இருக்காரு வார்த்தை குப்பாயம். இப்போ குப்பாயம்னா நீங்க தேடிட்டே இருப்பீங்க, குப்பாயம்னா பேண்ட் தமிழ்ல. அதனால ரெடிமேடா போட்டுக்கலாம். இப்ப பஞ்சகச்சம் இருக்கு, கல்யாணமானவா தான் கட்டிக்க முடியும். ராமர் பஞ்சகச்சம் தரிச்சுட்டு மேல மான்தோல் போட்டுன்னு வந்தார். அப்ப பஞ்சகச்சம் தரிச்சுட்டு இருக்காருன்னா கல்யாணமானவர்னு தெரிஞ்சு போயிடுச்சு. கையில ஒரு கட்டையில அக்னி இருக்கு. கல்யாணமாகி பத்னி கூட இருக்கிறவர் தான் அக்னிஹோத்திரம் பண்ண முடியும். அப்ப எப்ப அக்னி இருக்கோ அப்படின்னா பத்னி இருக்கான்னு அர்த்தம், செத்து போலேன்னு அர்த்தம். He is not a widower. He has a living wife. பஞ்சகஜம் கட்டிட்டு இருக்கார், கல்யாணம் ஆயிடுது, அக்னி இருக்கு, பத்னி உயிரோட இருக்கா. ஆனா பத்னி உயிரோட இருக்காருன்னு இவர் நினைக்கிறார். முகத்தை பார்த்தா ஒரே வாடி இருக்கு. அப்படின்னா கூட இருந்த பத்னி கடத்தப்பட்டிருக்காங்க. அதனால அந்த மாமியை பத்தி நம்ம வாய் திறந்து கேட்க கூடாது. என்ன ஒரு ஞானம் பாருங்க அனுமான். அதுதான் ஒருத்தர் ஹர்ட் பண்ணக்கூடாது. பெரியவாழ்ல நல்ல எண்ணத்தோட தான் கேட்பா. கல்யாணம் ஆயிருக்கு ஒரு தம்பதிக்கு, அவ வந்தான்னா அவளுக்கு ஒரு ஸ்வீட் அது இதெல்லாம் கொடுத்து நல்ல வார்த்தை பேசுவேன். விசேஷம் இல்லையா கேட்கிறா இல்லையா? ஒரு தப்பு. ஏன்னா ஏதோ ஒரு ரீதியில அவளுக்கு குழந்தை பிறக்காம இருக்கலாம். நம்ம இப்ப தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? இப்ப குழந்தை இருக்குன்னு சொல்றோம், அந்த குழந்தை என்னமா பாத்துக்க போறது இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்னா நம்மளால குழந்தைய கொடுக்க முடியாது. என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி வேண்டாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ஒருத்தரை கஷ்டப்பட வைக்க கூடாது. ஆல்வேஸ் ஆஸ்க் questions which are relevant. Don't ever ask questions for which you don't have a solution. உங்ககிட்ட தீர்வு இல்லாதது கேட்க கூடாது. அனுமான் கேட்கல. அப்பதான் ராமர் சொல்றாரு, என்னம்மா இவனுக்கு ஞானம் லக்ஷ்மணா, நான் 38 வயசாச்சுடா, எனக்கு இந்த லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் நான் பார்த்ததே கிடையாது. நேர சுக்ரீவன் கிட்ட கூட்டு போறார். அப்படியே கான்ட்ராஸ்ட். சுக்ரீவன் கிட்ட ஹனுமான் போய் சொன்னார், ராமன் வந்திருக்கான், அவனுடைய பத்னியான சீதையை கடத்தி விட்டான் ராவணன் அப்படின்னு குவைட்டா சொல்றார். சுக்ரீவன், உங்க மாமியை கடமை விட்டாள அப்படின்னு கேட்கறது குரங்குதிய காமிக்குமே. அப்போ வாலிவதம் ஆயிடுறது. வாலிவதமான பிறகு இதெல்லாம் நிறைய விஷயம் நான் விட்டுடுறேன். ஏன்னா இப்ப நம்ம ராம பக்தி விஷயத்தை தான் பாக்குறோமே ஒழிய இப்ப வாலிக்கும் ராமருக்கும் நட சம்பாதங்கள்லாம் வேண்டாம். வாலியை கொன்று அங்கதனை யுவராஜாவாக்கி சுக்ரீவனை ராஜாவாக்கி ஆயிடுது. இப்போ எல்லா பக்கத்திலையும் சீதையை தேட அனுப்பணும். அதுதான் பெரிய விஷயம். அனுமான் போறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாரு, எதுக்குன்னா இந்த ராமர் சீதா சீதா சீதான்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு ராத்திரி முழுக்க. சீதா இல்லைன்னா ஒரு கீதாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது இல்லையா? வாணி ராணி மாதிரி ஏதோ ஒரு மாமி கிடைப்பா, கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எதுக்கு இவத்தை வச்சுட்டு இருக்காரு. இப்ப அனுமான் போறார். போய் சீதையை பார்த்த உடனே நினைக்கிறார், இப்பேற்பட்ட பதிவிரதையான சீதையை விட்டுட்டு ராமர் இன்னும் இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரே, அவர் இவ்வளவு கல் நெஞ்சம் படைத்தவராக இருக்க வேண்டும். சீதையை பார்த்தார், அழகான 2 வார்த்தை பேசினார், கனையாழியை கொடுத்தார். இப்போ எல்லா வானரங்களையும் தேட விட்டாரு ராமர். எல்லார் கையிலும் ஒரு கனையாழி கொடுத்துக்க வேண்டியதானே, இவர் கையில மட்டும் கொடுத்தாருன்னா இவர் ஜாகத்தை வச்சு பாருங்க. ஏன்னா பல பேருக்கு வாழ்க்கை முழுக்க தேடிண்டே இருப்பார். லைஃப்ல ஏதாவது ஒரு வஸ்துவை வச்சுட்டு வீட்டுல தேடிண்டே இருப்பா, இதை எங்க வச்சேன் அதை எங்க வச்சேன். என் கையில மோதிரம் கொடுத்துருந்தா நான் முதல்லயே தொலைச்சுட்டு
ஹனுமான் ஜாகிரதையா வச்சுட்டு சீதை கிட்ட கொடுத்துட்டு கனையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு வருகின்றார். இப்பதான் ஹனுமனுடைய வாக் சாமர்த்தியம் தெரியும். நமக்கு தெரிஞ்சவா பல பேர் திருப்பதி போய் சேவிப்பார். திருப்பதி பெருமாள் மட்டும் நம்மளை கொஞ்சம் கஷ்டத்திலேயே வச்சிருப்பார். கடைசி நாழி வரைக்கும் நமக்கு தரிசனம் ஆகுமா இல்லையானே நமக்கு தெரியாது. ஏன்னா நடுவில் மோடி வந்துருவார், திரௌபதி முர்மு வந்துருவோம், யாராவது வந்துருவார். யாராவது வந்துட்டாங்கன்னா நம்மளால உள்ள போக முடியாது. கடைசியில தரிசனம் எல்லாம் ஆயிட்டு நம்ம லட்டை எடுத்துன்னு ஆத்துக்கு வருவோம். அவ கேட்பா, நன்னா பெருமாள் சேவிச்சுட்டா, திருப்பதியில நன்னா சேவையாச்சான்னு கேட்போம். நம்ம ஆரம்பிச்சிருவோம், இங்கேருந்து நான் இட்லி கட்டிட்டு போனேன், கீழே கருடர்கிட்ட முழுக்க இறங்கிட்டோம், அந்த வஸ்திரங்கள்லாம் கட்டிட்டோம், அந்த பொட்டியெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லா செக்யூரிட்டி செக் பண்ணி ஸ்ரீமத் மகிழமகி மகிமண்டல தரணீதர மண்டலாகண்டலஸ்ய நிகிலசுராசுர வந்தித வராக க்ஷேத்திர விபூஷணஸ்ய சேஷாச்சல கருடாச்சல சிம்ஹாச்சல ரிஷபாச்சல நாராயணாச்சல அஞ்சனாச்சலாத்ரி சிகரிமாலா குலஸ்ய 7 மலைகள் தாண்டி அந்த கிடுகிடு பள்ளத்தாக்கில் சென்று வைகுண்ட துவாரத்துக்கிட்ட நின்று ஒரு தூணா கடந்து ஒரு கூண்டா தாண்டி ஒரு மதில் ஏறி பாலம் ஏறி கோபுரத்து கீழே வருடி வரக்கூடிய நிழல் அந்த ஜலத்தை தாண்டி ரங்கமண்டபம் தாண்டி துவஜஸ்தம்பம் தாண்டி வரதராஜ பெருமாள் சன்னதி தாண்டி பங்காளபதத்தை தாண்டி கருடாழ்வார சேவிச்சுட்டு உபயத்துல இருக்கக்கூடிய துவாரபாலகால சேவிச்சுட்டு குலசேகராழ்வார் படியை தாண்டி நேர போய் பெருமாளை பார்த்தோன்னு கண்ணை மூடி விட்டேன். வெளியில வந்தேன், லட்டை வாங்கிட்டு வந்தேன். இவர் கேட்ட கேள்வி என்ன, பெருமாளை சேவிச்சேடா, அர்த்தம் என்ன சேவிக்கல, என்ன அந்த கண்ணை மூடிட்டாரு. கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை. ஹனுமான் சொல்லிருக்கணும், இங்கே நான் கிளம்பினேன், சுரசையை பார்த்தேன், நாகமாதாவை பார்த்தேன், சிமிகையை பார்த்தேன், மைனாகம் தாண்டினேன், லங்கினியை அனுகரிச்சேன், நேரம் உள்ள போனேன், மந்தோதரிய சீதைன்னு நினைச்சுட்டேன், அப்புறம் தேடிண்டே போனேன், சீதையை ராவணன் மிரட்டினான், சீதையும் பதில் பார்த்து சொன்னா, அவ 2 பேரும் பேசி முடிச்ச உடனே சீதையை பார்த்தேன், கனையாழியை கொடுத்தேன், அவளை அனுகிரகம் பெற்றேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், சூடாமணியை வாங்கிட்டேன், திரும்பி வந்தேன், மதுவனத்துக்கு போனேன், வந்தேன். இவ்வளவு சொல்லிருக்கணுமோ, இதெல்லாம் எதுவுமே அவர் சொல்லல. கண்டேன் சீதை. அந்த 2 வார்த்தை, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் எப்பிறப்பு என்பதொன்னும் கற்பு எற பெயரதொன்னும் கலிநடம் புரிய கண்டேன் உன்குலம் உன்னதாக்கி உயர்ப்புகளுக்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈண்டுவானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் எண்ணினி செய்வது எம்மொழினர் கம்பர். அதாவது நான் பார்த்தேன் சீதை. ஞாபகம் சொல்லுது, முக்கியமான விஷயம். சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல ராமபக்திக்கு எப்படி காட்டிக்கிற பிறகு கண்டேன் சீதையை மாத்தியம் சொல்லலாமே, சீதையை கண்டேன். ஏன் சீதை கண்டேன்னு சொல்லலைன்னா, இதுக்கு அயோக விவச்சேதம் அந்யோக விவச்சேதம்னு சாஸ்திரத்தை ஒரு விதி வச்சிருக்காங்க. என்னன்னா, இப்ப 4 பேரை தேட வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ ராமன். சீதா, கீதா, வாணி, ராணி, நீ 4 பேரை தேடி வரணும். அப்ப ஹனுமான் என்ன சொல்லணும், சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன, சீதையை கண்டேன், கீதைய பார்க்கல, வாணிய பார்க்கல, ராணிய பார்க்கலன்னு அர்த்தம். இப்ப தேட போனது 4 பெண்கள், பார்த்தது ஒருவளை என்றால் அந்த ஒருவளின் பெயரை முன்னாடி சொல்லணும், சீதையை கண்டேன். ஆனால் இங்கு தேடச் சென்றது 4 பெண்களை அல்ல, தேடச் சென்றது ஒரே பெண், அவளுக்கு இருக்கக்கூடிய பெயர் சீதை. அப்ப சீதையை காட்டிலும் அவளை பார்ப்பதுதான் முக்கியம். இப்போ இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோ ஹனுமான் ராம கிட்ட, ராமா சொல்லு ஹனுமான், சீதையை நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ சீதையை காட்டிலும் முக்கியம் அந்த வினைச்சொல். அதனால்தான் கிரியாபதத்தை முன்னாடி போட்டுட்டு கண்டேன். இப்ப கண்டேன்னு சொல்லிட்டு அவர் சீதையைன்னு சொல்லணுங்கிறது இல்லை. ஏன்னா கண்டேன்னா சீதையை தான் கண்டேன். அப்படியா? இல்ல, பக்கத்தாத்து வசுமதி மாமியை பார்த்தேன், கண்டேன்னு சொன்னா சீதையின் தான் அர்த்தம். அதுதான் அருணாச்சல கவிராயர் எடுக்கிற, பனிகால வாரிஜம் போல நிறம் பூசி பகல் ஒரு யுகமாக கழித்தாலே பிரயாசி நினைத்தாங்கே ராவணன் அண்ணான் வர சீச்சி நில்லடா என்று ஏசி தனிது தன் உயிர் தன்னை தான் விட மகராசி சாரும் போதே காணும் சமயமீ தேவாசி இனி தாமதம் செயலாகதென்றிட பேசி ராமா 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 என்று எதிர் பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. அப்போ ஹனுமான் அந்த வார்த்தை சொன்ன ராமன் கூட்டாரா, ஹனுமான் வாங்க, எனக்கு அயோத்தியாங்கிற பட்டினம் இருந்திருந்தால் நான் உனக்கு கொடுத்திருப்பேன் அப்பா. ஆனா அயோத்தியாவையே தூக்கி உனக்கு கொடுத்தாலும் ஹனுமான், நீ செய்த கைங்கரியத்துக்கு இது ஈடாகாது.
என்னால உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா ஹனுமான், வாங்கன்னு கட்டி பிடிச்சு விட்டானா. அபார பாராவார பரிகா பரிவிருத பரபுர பரஸ்த தவதஹன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வந்த பாவித சர்வஸ்வதான. ஹனுமானுக்கு கண்ணெல்லாம் ஜலமா, சுவாமி நான் பண்ண ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க என்ன கட்டி பிடிச்சுக்கிறதான்னு. பாக்கி குரங்கெல்லாம் சொல்லுது, என்னென்ன ஏதோ பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறேன் ஆசிட் மாதிரி. பாக்கி குரங்கெல்லாம் சொல்லிது, நம்மளும் ஃபாரின் போயிட்டு வரணும் தான். இவர் மட்டும் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துட்டா நம்ம ஏன் ஃபாரின் போயிட்டு வரக்கூடாது? எல்லா வைஃபும் கனடாவில் சொல்றது. ஏன்னா கர்நாடகாவை சேர்ந்தவர் தான் ஹனுமான். அது உங்களுக்கு தெரியுமோ? அவர் பெல்லாரியில அஞ்சனாத்திங்கிற ஊர்ல பிறந்தார். அதனால அவர் கன்னடದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು, என்றும் கன்னடதோடு. அதனால இவ கட்டி பிடிச்சுட்டாளாம். இப்போது ராமர் இந்த வானரங்களை அழைத்துக் கொண்டு சேது பந்தனம் செய்தார். சேதுவின் மீது இன்னொரு சேது, ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு பெரிய சூக்ஷ்மமான விஷயம். உங்களுக்கு என்னோட ரிசர்ச்ல ஒரு விஷயம் சொல்றேன். பிட்வீன் லங்கா அண்ட் இந்தியா, even before Rama constructed the சேது, ராமன் வானரங்களை வைத்து அணில்களை வைத்து சேது எழுப்புவதற்கு பூர்வமே ஒரு சின்ன பிரிட்ஜ் இருந்தது. அது ஹனுமான் சுந்தர காண்டத்துல இலங்கைக்கு கிளம்பி போகும்போது சுனாமி வந்தது. நீங்க அந்த ராமாயணத்துல சுந்தர காண்டத்துல முதல் சர்க்கம் போய் வீட்டுல ஒரு வாட்டி ஃபேக்ட் செக் பண்ணுங்க, நான் சொன்னது சரியா இல்லையாட்டு. முதல் சர்க்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்லோகங்கள் இருக்கும். ஹனுமான் ஒரு எரிமலை மேல நிற்பார். அந்த எரிமலை ஒரு வால்கேனோ, அதுல இருந்து சல்பர் ஸ்பிரிங்ஸ் இருக்கும், ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் வரும். அதுக்கு மேக்மான் பேரு. எப்பவுமே ஒரு எரிமலை வெடிச்சுடுத்தோம் அதுல இருந்து வரும். ஹனுமான் கிளம்பி போகும்போது வால்மீகி ஒரு குறிப்பு கொடுக்கிறார். ஹனுமான் கடல்ல மலை அளவுக்கு அலைய பார்த்தாலும், எப்பவுமே ஒரு எரிமலை வெடிச்சுடுத்துனா அந்த இடத்துல செய்ஸ்மிக் ஜோன் பேர். அந்த இடத்துல கொஞ்சம் எர்த்குவேக் வரும். எர்த்குவேக் வந்துடுத்துனாலே கடல்ல நீர் கொந்தளிக்கும். அப்ப கொந்தளிச்ச உடனே அது வரைக்கும் பாரத தேசத்துக்கும் லங்கைக்கும் நடுவில் இருந்த பாலம் முழுகி போயிடுது. அதனால தான் ஹனுமான் போயிட்டு திரும்பி வந்து ராமரை அழைத்து கொண்டு வரும்போது அது முழுகியதால் பாக்கி டெப்த்துக்கு ஒரு சேதுவ கட்டணம் தான் ராமர் திருப்புல்லானில 3 நாள் பிராயோபவேசம் இருக்கார். அதனால தான் ராவணனால பாரத தேசத்துக்கு வந்துட்டு போக முடிஞ்சது. ஏனெனில் அடியனுடைய ரிசர்ச்ல புஷ்பக விமானம்ங்கிறது ஒரு ரதம், அது விமானம் இல்லை, ரதம். ஏன்னா அது 4 கழுதைகள் இழுத்துதுன்னு, மியூல்ஸ் இழுத்துதுன்னு வால்மீகி சொல்றது. பெரிய டீப்பான விஷயம், நிறைய விஷயம் ராமாயணத்துல சூக்ஷ்மமா இருக்கும். அவ்வளவு அழகா வால்மீகி கொடுத்திருப்பார். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். இப்ப ஹனுமான் போயிட்டு அந்த ராமர் வந்து ஒரு சேது எழுப்பினார். அணில்கள் எழுப்பினதாக ராமாயணத்துல இல்ல. தொண்டரடி பொடியாழ்வார் மட்டும் திருமாலையில் எடுக்கிறார். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டு இட்டு ஓடி தடங்க நீர் உற்ற சலநிலா அணிலும் போலே அணில்கள் வந்து கூட வந்து சேவை பண்ணித்தான். அணில் அன்னைக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சது, இன்னி வரைக்கும் அணில் சேவை. பார்த்துதான் பேர் தெரிஞ்சு ராமாயணம் படிச்சுட்டு தான் விஷயம் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதனால அது சேவை பண்ணிட்டு, அதனால எல்லாத்தையும் கூட்டுண்டு அந்த லங்கைக்கு போயிருக்கா. யுத்தம் பண்ணா, அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ராமர் வந்து யுத்தம் பண்ணார். எப்பவுமே என்னுடைய உபன்யாசங்கள்ல எல்லாம் சொற்பொழிவுல இந்த யுத்தத்தை பத்தி நான் ரொம்ப நாளை சொல்ல மாட்டேன். எப்படி சண்டை போட்டா நமக்கு தெரியணும். இப்பதான் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை, இஸ்ரேலுக்கும், அவளை பார்த்தாலே தெரிஞ்சு விட எப்படி யுத்தம் பண்ணியிருப்பாரு. முடிஞ்சாச்சு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், அக்னி பரீட்சை. ஏன்னா உங்க ஆத்துல எல்லாரும் இப்ப நாங்க டிவி சேனல் போட்டார், நீங்கள் ராமனை தெய்வம் என்று நினைக்கிறீர்கள், அவர் எப்படி சீதையின் கற்பை சோதிக்கலாம் கேட்கிறாளா இல்லையா? நீங்க கேட்டிருக்கா இல்லையா? இதுக்கு ஒரு பதில் சொன்ன, பொறுமையா இருந்து கேளுங்க. நீங்க என்னுடைய உபன்யாசத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும். தாராளமா நீங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நமக்கெல்லாம் காப்பி ரைட் இஷ்யூவே வராது. நீங்க யாருக்கு வேணாலும் இதை கொடுத்துடலாம். கேட்டு, சீதை ராமனுடைய வரவை எதிர்பார்த்து சிக்ஷுபா விருட்சத்தின் கீழே அசோகவனத்தில் இருந்தாள். ராவணனை யுத்தம் செய்து ஜெயித்த பிறகு ராமர் சொன்னார், ஹனுமான் நீ போய் சொல்லிட்டு வா சீதை கிட்ட, நான் ராவணனை ஜெயிச்சுட்டேன். அவர் சந்தோஷமா, அம்மா வாழி சோபனம் எழுந்திரு சோபனம் ஏந்திழை சோபனம் மங்கள சோபனம், அம்மா ராம ஜெயிச்சாச்சு, ராவணனை வீழ்த்தியாச்சு, ராமருக்கு வெற்றி வாகை சூடியாச்சு. சீதை ஒரே ஹாப்பியா இருக்கா.
இப்ப கிட்டத்தட்ட 11.5 மாசம் குளிக்கவே இல்லை. ஏன்னா அவ போனது ஒரு மஞ்சள் பட்டு புடவையில போனாள். அவர் வல்கலத்துல போல காட்டுல சீதை வாழும்போது பட்டு புடவை கட்டிட்டு இருந்தா. எழுதி வச்சுக்கணும். இல்ல சார் பன்றிபாய் அந்த காலத்துல அப்படி போட்டுக்கலையா, அவ போட்டுக்கலைன்னா முடியாது. ராமாயணத்துல 14 வருஷம் சீதை பட்டுப்புடையும் ஸ்வர்ணாபரணம் தான் சாத்திட்டான்னு தசரதர் ஆக்கியை பிறப்பிக்கிறார். பட்டுப்புடவை அவ போட்டுட்ட பட்டுப்புடவையில ஹம்சம் பார்டர்ல இருந்து எழுதுறான். ஹம் தத்த கூலாங்க மூர்த்தவ். 11.5 மாசம் அவ குளிக்கல. அதனால கொஞ்சம் மேல பழுப்பு வந்துடுது. பழுப்புனா கொஞ்சம் அழுக்கு சேர்ந்துடுது. சாயில்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அவ இருக்கா அப்படியே மூஞ்சி எல்லாம் வாடி போயிருக்கு. ஹனுமான் சொன்னோன்னா ஓடி போய் ராமனை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ள விபீஷணன் வந்துட்டார். அம்மா ராமர் சொன்னார், நீங்க கொஞ்சம் குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு சர்வாபரண பூஷிதையா வரணும்னு. அப்படி குள்ளுக்குள்ள என்ன இது ஹீரோயின் இவ்வளவு நாள் ஹீரோவை பிரிஞ்சிருக்காருன்னா அப்படியே அந்த ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் மியூசிக்ல காதல் ரோஜாவே ஓட வேண்டாமா, இது என்னது குளிச்சுட்டு வான்னு சொல்றாரு. குளிச்சுட்டா சர்வாபரண பூஷிதையா நல்ல பரம்பராப்பட்டு கீழே அழகான ஒரு பெரிய பார்டர் போட்டு, அது ரைசிங் பார்டரா இருக்கு, சாமுத்திரிகாவா இருக்குது, கட்டிட்டு போயிருக்கா. போனோன்னு ராமர் சொல்றார், நீங்கள்லாம் நடந்து வர இவளுக்கு என்ன வந்தது, நடந்து வரட்டும். ஹனுமான் திருப்பி பாக்குறேன், பைப்போலாரா சார்? இந்த நாளி சீதா சீதான்னு உட்காந்து அடிச்சுட்டு இருந்தார். இப்போ உட்காந்து சீதையை போட்டு இப்படி திட்டுறாரு. நீங்கள்லாம் இப்படி உழைக்கிறே யார் இவன்னு தெரியாம வானரங்கள், இவ மட்டும் என்ன நடந்து வரா பாருங்க, நல்லா வெயிட் போட்டிருக்கான். சீதை I have lost 5 kgs. இவர் எதுக்கு வெயிட் போட்டிருக்கிறதா சொல்றாரு. எல்லாம் அவங்க மீடியா எல்லாம் ஃபுல்லா இருக்கு, பாண்டே கீண்டே எல்லாரும் உட்காந்துட்டு இப்படி இருக்கே அப்படின்னு வருது. அப்பதான் ராமர் ஒரு விஷயம் சொல்றார். அம்மா நான் உன்னை காப்பாற்ற வேண்டியது சீதா, என் தர்மம். நான் உன்னை கல்யாணம் பண்ணி விட்டேன். I am your husband. I need to protect you. நான் பண்ண வேண்டிய கடமையை நான் பண்ணிவிட்டேன். இனிமே நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. லக்ஷ்மணன் இருக்கான், ஊர்ல பரதன் இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கோ. இதான் ராமருடைய வார்த்தை. இது பண்ணலாமா ராமர் அப்படின்னு ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அசியூம் பண்றோம்னா, சீதா இஸ் a very weak lady. அவளுக்கு பேசவே வராது, அப்படி போத்திட்டு என்னத்தான் அப்படிங்கிறவோ நினைச்சுட்டு இருக்கோம். அவ பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சா ராமரால தாங்க முடியாது. வெரி போல்ட் லேடி. அவையே கட்டுப்பட்டு நின்னா அது அவளை முதல்ல நம்ம கேட்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு பூர்வ சரித்திரம் இருக்கு. ஒரு 7:25 இன்னைக்கு இதே இடத்துல சுமித்ரா லக்ஷ்மணனை ஊருக்கு கிளம்பி அனுப்புறதுக்கு முன்னாடி சொல்றா, இனிமேலேருந்து நான் அம்மா இல்ல சீதை தான் அம்மான்னு சொல்லி அமிச்சா. மண்டைய ஆட்டிட்டு 13 வருஷம் பாத்திரம் தேய்ச்சு துணி துவைச்சு வீட்டுல கூட்டி மெழுகி தடிக பண்ணி போட்டு எல்லா விதமான கைங்கரியத்தையும் செய்தவன் இளைய பெருமாள் லக்ஷ்மணன். அகம் சர்வம் அம்மாவா இருந்து பார்த்த ராமன் மான் பின்னாடி போன பிறகு அந்த மாரீச்சன் கத்தும் போது சீதை சொல்றா, உங்க அண்ணாக்கு ஏதோ ஆயிடுது லக்ஷ்மணா போய் பாரு. அப்ப லக்ஷ்மணன் சொல்றாரு, அம்மா மதனி உங்களுக்கு தெரியாதா, எங்க அண்ணாக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதம்மா, வேண்டாம் நான் உங்களை தனியா விட்டுட்டு போவேன். நான் சொல்றேன் லக்ஷ்மணா நீ போ. அம்மா உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாதுமா. எப்ப நான் இவ்வளவு சொல்லியும் நீ போலியோ, நீ இத்தனை வருஷமா உங்க அண்ணா இல்லாத சமயத்துல தனியா இருக்கக்கூடிய என்கிட்ட ஒரு உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றாய் போலும் ஒரு வார்த்தை சொல்ற. அதை கேட்டு லக்ஷ்மணன் விக்கி அழறார். அம்மா நான் என் அம்மா ஸ்தானத்தை பாக்குறேனேம்மா, எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்னை நோக்கி சொல்லலாமான்னு அப்படி விக்கி அழறார். அதை விக்கி அழறத கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல துக்கம் தாழ முடியாமல் லக்ஷ்மணன் போராடக்கூடாது. மத்தவா யாராவது இந்த தப்பு பண்ணியிருந்தா நம்ம தண்டிச்சிருப்போம், நம்ம பத்னி பண்ணியிருந்தா தண்டிக்க மாட்டோங்கிற எண்ணம் வரக்கூடாது. எந்த கேரக்டர் அசாசினேஷன், எந்த குற்றச்சாட்டை இலக்குவன் மீது சீதை சுமத்தினாலோ அதே குற்றச்சாட்டை ராமன் சீதை மேல சுமத்தினார். சீதை தவிக்கிறா, இப்ப நான் என்ன பண்ணட்டும் ராமா? அப்பாவை சொல்றா, அக்னி பிரவேசம் பண்ணு. அப்ப அக்னி பிரவேசம் பண்ணணும்னா அக்னிய மூட்டணும் இல்லையா? அக்னிய மூட்டி கொடுக்கணும்னா யார் இருக்கா? அப்போ வளை ஒலி செய்திட. கம்பருடைய பாடலை பார்க்கும், கையில வளையல் நிறைய போட்டு இருக்காள். ஆன்டிக் பினிஷ், ரோடியம் பினிஷ், மேட் பினிஷ் எல்லா வளையலும் போட்டு இருக்கா. அந்த வளை ஒலி செய்திட அவள் கையில் கூறினாள், லக்ஷ்மணா எனக்கு ஏத்தி நெருப்பை ஏத்தி தாப்பா. அப்ப லக்ஷ்மணன்
சீதை கை கூப்புறத பார்த்துட்டு ராமரை பார்த்து சொன்னாராம் கண்ணால, எங்க அம்மாவை போய் எதிர்க்க கை கூப்ப வச்சுட்டியே அண்ணா, இது சரியா? அப்ப ராமர் கம்பர் சொல்றார், கண்ணில் கூறினான், கண்ணால எப்படி பண்ணி ஏத்தி கொடு அப்படின்னா என்ன, இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு நாடகம் அப்படின்னா, என் பத்னி சீதை அவள் ஒரு உயர்ந்த பக்தனான லக்ஷ்மணன் கிட்டப்பட்ட அபச்சாரத்துக்கு அது ஒரு பிராயஷ்சித்தமா ராமர் பண்ணார். he is not that male chauvinist. ஆண் ஆதிக்கமுடைய சொசைட்டியில பெண்ணை இழிவா பார்க்கக்கூடியவர் ராமர் அன்று. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, திரும்பி திரும்பி நான் இந்த தமிழ் மீடியா சேனல் போகும்போது ராமர் அக்னி பரீட்சை பண்ணாரு. நான் கேட்டேன், நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கிறேன்? நான் படிக்கவில்லை. படிக்காமல் உன்னால எப்படி பேச முடியும்? அதனால ராமன் மீது குறை குற்றம் சொல்லுவதற்கு நமக்கு ஒரு நாளும் தகுதியும் இல்லை, ஞானமும் இல்லை. அப்பேற்பட்ட ராமன் சீதையை அழைத்துக் கொண்டு அயோத்திக்கு சென்றாராம். அந்த கம்பர் சொல்றார், அந்த அயோத்தியில் மக்களுக்கு அவ்வளவு ஒரு சுகம் இருந்ததாம். அப்ப ஹனுமான் இந்த அரியணையை தாங்கினாராம். ஒரு விஷயம் சொல்றேன், சுந்தரகாண்டத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமான் ராம லக்ஷ்மணால தூக்குறார். எப்படி தூக்கிப்பார்? இந்த கையில ராமன், இந்த கையில லக்ஷ்மணன். அப்படி இல்ல, பிருஷ்டேன் இருக்கு ராமாயணத்துல. ஹனுமான் முதுகுல மூட்டைய தூக்குற மாதிரி ராமரை தூக்கினாரா, ராமருக்கு மேல லக்ஷ்மணனா. அப்படின்னா நினைச்சு பாருங்க எவ்வளவு பெருசா ஹனுமான் இருந்திருக்கணும்னு. அந்த ஹனுமான் அரியணை தாங்க, சிம்ஹாசனத்தை தாங்க, வாலியின் பிள்ளையான அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் அழகான பரதன் பின்னாடி வெண்குடை கவிக்க, லக்ஷ்மண சத்ருக்னர்கள் சாமரம் வீச, மற்றிருவரும் கவரி வீச, சீதையோடு கூடிய ராமன் சொல்லணும் இல்லையா? சொல்லவே இல்லை கம்பர். விரை செறி குழலி ஓங்க. விரை செறி குழலினா நல்ல கந்தம் வாசனை வீசக்கூடிய அழகான சுருண்ட குழல் கற்றை படைத்த சீதை. இன்னைக்கும் நீங்க இந்த பியூட்டிஷியன்ஸ் கிட்ட போனீங்கன்னா ரோலர்ஸ் உண்டு, அங்கங்க ரோல் வச்சிருப்பா. இது அங்கங்க இப்படி சுத்தி சுத்தி, உங்க ஆத்த பண்ணிக்கிறாடா இல்லையான்னு தெரியல, எங்க ஆத்த பண்ணிக்கிற வழக்கம் உண்டு. அதனால இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே போடுவா. அது ஸ்ப்ரே போட்டுட்டா அந்த ரோலர் எடுத்துட்டேன்னா சுருண்டு சுருண்டு இருக்கும். அப்படியே மெய்வண்ணன் நெருங்குஞ்சி குழல் பெத்தாழ மகரம் சேர் குழை இருவாள் இலங்கியாட. ஒரு நாள் தான் இருக்கும். நீங்க அடுத்த நாள் 2000 ரூபாய் செலவழிச்சாலும் திரும்பி அந்த குழல் கட்டுரை எப்படி இருக்கும். அதுல நல்ல கந்தம் வருமா. அதாவது சீதை பத்மினி என்கின்ற உயர்ந்த ஜாதி பெண்ணாக இருப்பதால் அவளுக்கு ஷாம்பூ எல்லாம் போட்டுக்காமலே நேச்சுரல் ஸ்மெல் இருக்குமா. விரை செறி குழலி ஓங்க. அந்த ராமருக்கு யாரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா? வசிஷ்டர். வசிஷ்டருக்கு யாராவது அந்த மகுடத்தை கொடுக்கணுமே. அப்பதான் கம்பராட்டாழ்வார் பார்த்தார், வள்ளுவர் சொன்ன குறள் ஞாபகம் வந்தது. அதாவது, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. அதாவது பரோபகார விஸ்மிருதம்னு யுஜதேமனாகபின்னு சுபாஷிதம். யாராவது நமக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணா இறுதி வரை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது தமிழருடைய பண்பாடு. அதனால அவருக்கு ராமாயணம் எழுதுவதற்கு ஊன்றுகோலாக இருந்தவர் வெண்ணெய்நல்லூர் ஷடையப்ப வள்ளலார். திருமுறையில சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தா பிறைசூடி பெம்மானேன்னு வெண்ணெய்நல்லூர்ல இருக்கக்கூடிய சிவனை கொண்டாடுறார். வெண்ணெய்நல்லூரை சார்ந்தவர் ஷடையப்ப வள்ளலார். அவர் தான் கம்பர் ராமாயணம் எழுதுவதற்கு ஒரு ஊன்றாக, ஒரு பற்றாசாக இருந்தவர். அந்த பெரியவருடைய தந்தையுடைய 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 தந்தை தமிழகத்தில் இல்லையா, அயோத்தியால இருந்தாராம். அந்த வெண்ணெய்நல்லூர் ஷடையப்ப வள்ளலாருடைய மூதாதையர்ல ஒருவர் அந்த மகுடத்தான் மௌலி என்று ராமபக்தியில் திளைத்து அந்த சமுத்திரத்தை ஆழம் கண்ட அந்த கம்பநாட்டாழ்வார் கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமன் கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்தை அந்த பட்டாபிஷேகம் பாடி தன்னுடைய ராமபக்திக்கு ஒரு மகுடம் போல் வைத்திருந்தார். அந்த ராமனுடைய பெருமை வளர்த்த பரிபாடலும் அகநானூறும் புறநானூறும் மேல்காப்பியங்கள் அத்தனை வார்த்தைகளும் சொன்ன தமிழ் மண் இது. எந்த ராமனை இளங்கோவடிகள் அவர் பொதுவா சொல்லுவது ஸ்ரமணர். ஸ்ரமணன்னு சொன்னா சமணர்கள் அர்த்தம். சமண இப்ப எல்லாருக்கும் அது பேருவே தொட்டு இப்ப 2 மாசத்துல எல்லாருக்கும் இப்ப ஞாபகம் இருக்கும். சமணர்கள் அப்போதுக்கு முன்னாடி எங்க போனான்னு தெரியல. அவ எங்க படுத்துனா சமணர் படுக்கை, சமணர் தூண், சமணர் பத்தி ஏதாவது சொல்லுவோம்னா தெரியாது. அந்த சமணர்களுக்கு ஸ்ரமணாள்னு பேர். ஸ்ரமணாளுக்கு அநேகாந்தவாதம்னு பேர். அந்த ஸ்ரமணர்களில் ஒருவராக இளங்கோவடிகள் அந்த இடத்துல ராமரின் பெருமையை சிலப்பதிகாரத்துல ஆட்சியர் புலவைங்கிற இடத்துல எடுக்கிறார். அதனால பரிபாடலில் போகர் 7000, அகநானூரில் புறநானூரில் சிலப்பதிகாரத்தில் கொண்டாடப்பட்டவன் இராமன். ஆழ்வாரின் 4000 பாசுரங்களையும் தொகுத்து சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை
பாசுரப்படி ராமாயணம் கொடுத்திருக்கார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலவந்தமில்லது ஒரு நாட்டில் பேரின்பத்து அடியரோடு தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலுள் எழுந்தும் நாவாய் போல் ஆவாரார் துணையென்று துலங்கும் நல் அமரர் துயர் தீர வல்லரக்கர் வாழ்வை பாழ்படுக்க வெண்ணி கல்லை வெண்ணாக்கி வாழால் சிறையறுத்து மயிலியை மனம் புணர்ந்து என்று ஆழ்வார்களால் கொண்டாடப்பட்ட ராமன். திருமுறையில் ஒவ்வொரு பதிகத்திலும் நாயன்மார்கள் ராமாயணத்தை சொல்லாத ஒரு பாடலே இருக்காது முனையில். அந்த ராமாயணத்தையும் ஆதாரமாக வைத்து திருப்புகழிலே வரிகளை எடுத்து திருப்புகழில் ராமாயணம் என்று கோர்த்து விடலாம். அருணகிரிநாதருடைய தூய தமிழை வைத்து ஆழ்வார்கள் பாடும் அந்த வரிசையில் கம்பநாட்டாழ்வாரும் ராமாயணத்தை பாடியபடியால் தமிழகம் போல் ஒரு மாநிலம் ராமரை கண்டினியூஸா தங்க மொழியில கொண்டாடிருக்கான்னு கேட்டா தமிழ் மொழிக்கு உரித்தான ராமன், தமிழ் மொழியால் கொண்டாடப்பட்ட அந்த ராமனுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி பக்தியில் கிடைத்த என் ஆச்சாரிய சார்வபௌமனான அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு புகழுக்கு பல்லாண்டு பாடி இதை ஏற்பாடு செய்த நெல்லை சங்கீத சபா அவர்களுக்கு பல்லாண்டு பாடி அடியேனை விருது கொடுத்து கௌரவித்த அந்த சபா சம்ஸ்கிருத பாரதி ஏனைய சபாக்கள் மண்டலிகளுக்கு அடியேன் பல்லாண்டு பாடி அடியேன் ஒரு 2.25 மணி நேரம் பேசிவிட்டேன். 2 மணி நேரம் தான் பேச சொன்னா அது என்னவோ அந்த டைமுக்குள்ள நம்மளால முடிக்க முடியறதில்ல. ஆனாலும் ஒரு மண்டேயா இருந்தாலும் ஒரு வீக் டே அதுல எத்தனையோ பேர் உத்தியோகஸ்தாடா இருப்பேன், நாளைக்கு வேலைக்கு போக வேண்டிய இருக்கும், இத்தனை விஷயங்களா நீங்க டூர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதையும் தாண்டி அதுவும் மண்டே டு சாட்டர்டே எவ்வளவு நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய சீரியல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி நீங்கள்லாம் பொறுமையா சாயங்காலம் 2.25 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ராமருக்கும் கம்பரும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கா. அதனால வேறுபட்ட பொறுமையோடு இருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேருடைய திருவடிக்கும் பல்லாண்டு பாடி அடியேன் ஏதேனும் குற்றம் செய்திருப்பேன் பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். நல்ல கோட்பாட்டுலகங்கள் 3னுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருவூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000த்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே என்று சொல்லி அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நிறைய ஆஸ்திகால சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அவ்வளவு அன்பா ஏர்போர்ட்லேருந்து எனக்கு கூட்டுன்னு வந்து உபசரித்து வீட்டுக்கு அழைத்து போஜனமிட்டு தங்கள் வீட்டு பிள்ளையை போல் பார்த்து அத்தனை பேருக்கு எனக்கு என்னவோ வேற்று ஊருக்கு வந்த மாதிரியே இல்லை, தெரிஞ்சவா மாதிரியே இருக்கல எல்லாரும். அதனால உங்க அன்புக்கு அடியேன் இன்னைக்கும் தஞ்சம், இன்னைக்குமே அடியேன் வந்து கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அவாவோடு நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.